பேய் பாடல் விவகாரத்தில் நடிகர் சிம்பு என்ன தவறு செய்தார் என்று அவரது தாய் உஷா ராஜேந்தர் வினா எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தால் மன உளைச்சல் ஏற்பட்டு தாங்கள் நிம்மதியின்றி தவித்து வருவதாகவும் அவர் கண்ணீர் மல்க கூறினார். சும்மா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இது. அது வீட்டுக்குள்ள அவர் பண்ண ஒரு பாடல். அவங்களே வந்து அந்த பீப் சவுண்டை போட்டு அதை வந்து மூடி வச்சிருக்கிறாங்க. மூடி இந்த பாட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட பாட்டு. இந்த பாட்டை யாரோ இவருக்கு வந்து வேண்டாதவங்க அதை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதை வெளியிட்டதுனால இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்குது. ஓகே, இதனால சில தாய்மார்களுடைய மனசோ இல்ல சகோதரிகளோட மனசோ புண்பட்டு இருந்தா அது நாங்க எங்க குடும்பத்து சார்பா நாங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா வந்து ஒரு வீட்டுல நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சுதந்திரம் இல்லைன்னா இது வந்து எப்படி நம்ம வந்து நாட்டில் வாழ முடியும்? நாம வெளியில வரும்போது எப்படி வர்றோம், வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்குன்னு சில பிரைவசி வேணும். ஆனா அதை ஒருத்தன் திருடி அதை வந்து போட்டு இதை வந்து நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு போய் நாங்க வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருடப்பட்டிருக்கு, திருடி இதை வந்து நெட்ல வெளியிட்டு இருக்கிறாங்க, இதை யார் வெளியிட்டாங்கன்றதை எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்க இது வரைக்கும் கேஸ் கொடுத்திருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அதுக்கு வந்து எந்த பதிலுமே இல்லை. ஆனா சிலம்பரசன் மேல மட்டும் 2 இடத்துல கோயம்புத்தூர்லயும் இந்த சென்னையிலயும் கேஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்க கேஸ் போட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தினம் வீட்டு வாசல்ல கேமரா, ஒரு 20 கேமரா, எப்ப பார்த்தாலும் அது காலையில இருந்து ராத்திரி 12 இல்ல ராத்திரி 1 மணி இல்ல. இதனால என்ன ஆயிடுதுன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் நாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. வீட்டு வாசல்ல போய் தண்ணி தெளிக்க முடியல, ஒரு கோலம் போட முடியல. என்ன அவரு வந்து அதாவது அவரு பர்சனலா வெளியிட்டாரா இல்ல எங்கேயாச்சும் வந்து அவர் மேடையில பாடினாரா இல்ல எந்த பெண்கள் கிட்டயாவது அதை வந்து சொல்லி இருக்கிறாரா? எதுவுமே அந்த பையன் பண்ணாத வரைக்கும் இது அன்அபிஷியலா வந்து வெளியான ஒரு பாடல். இது வந்து நாங்க வந்து சினிமா குடும்பம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சினிமால நார்மலாவே நாம படம் எடுக்கிற காலத்துல நாங்களும் சரி, வெளி டைரக்டர்ஸும் சரி, வெளி ப்ரொடியூசரும் சரி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. படங்கள்ல சில வார்த்தைகள் எல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்குது. இதை நாங்க வந்து எடிட் பண்ணி இந்த படத்தை வந்து நாங்க சென்சாருக்கு எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்துட்டு போகும்போது சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் மெம்பரும் இருப்பாங்க, ஜென்ட்ஸ் மெம்பரும் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சில வார்த்தைகள் வந்து அந்த படத்தை பார்த்த பிறகு இந்த வார்த்தைகளை நாங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம், இந்த வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நீங்க பீப் சவுண்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் அதை எடிட் பண்ணி அந்த டயலாக் போர்ஷனை தூக்கி போட்டுட்டு நாங்க வந்து காமிச்சு அதை ஓகே பண்ணி அந்த பீப் சவுண்டோட படமும் ரிலீஸ் ஆயிருக்குது. நிறைய படங்கள் வந்து பீப் சவுண்டோட வந்திருக்குது. அதை ஜனங்களும் பார்த்திருக்கிறாங்க. சோ அதனால அந்த பீப் சவுண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தை எடுத்த உடனே அந்த சென்சாருக்கே போகாதப்ப நீங்க அதை வந்து நெட்ல போட்டுட்டு அந்த டைரக்டர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த நடிகர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றது வந்து இதெல்லாம் வந்து ஒரு நியாயமாவே தெரியல. சென்சார்ல கூட நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எடுத்தா கூட நீங்க அதை எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க சென்சார் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கறோம் தான் சொல்லியிருக்காங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தப்போ ரைட்டு இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் ஒரு இடத்துல இருக்காரு. அவரு மக்கள் மனசுல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அவர் நல்லா இன்னும் மேல மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சில கலைத்துறையை சேர்ந்தவங்க, அதே துறையில இருக்கிறவங்க, அது சினிமால போட்டி பொறாம எல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும், நாங்களும் அப்படிதான் வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஓகே. ஆனா தொடர்ந்து இதை வந்து ஒரு வேலையாவே செய்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த பையன் ஒரு படம் நடிச்சாலும் அந்த படத்துல என்னெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியும், எப்படி அந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணாம இருக்க முடியும், இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல அந்த பையனுக்கு நெருக்கடி கொடுத்து 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 நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசருக்கு கூட நாங்க இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம்னு சினிமா துறையை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். இப்ப அடுத்து நாங்களே இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பாண்டியராஜன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பிரச்சனை மேல பிரச்சனை. இந்த மாதிரி அடுத்தடுத்து சிலம்புக்கு எதை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக இதை எப்படியெல்லாம் இதை தடுத்து நிறுத்தணும்னு சினிமால உலகத்துறையில இருக்கிறவங்களே சுத்தி 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 இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிதான் அந்த பையன் வந்து அவன் நடிக்கிறதுக்கு போவானா இல்ல இந்த சூழ்ச்சி வலையை வந்து அறுக்கிறதுலயே வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு போட்டி இருக்க வேண்டியதுதான். அது ஆரோக்கியமான போட்டியா இருந்தா பரவாயில்ல. சிலம்பரசன் படம் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு உங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுடைய போட்டியை காட்டுங்க, அது ஓகே. நேருக்கு நேரம் போதுங்க. எப்ப பார்த்தாலும் பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து என்ன இது என்ன ஒண்ணுமே சத்தியமா புரியல எனக்கு. என்னங்க அப்படி வந்து நம்ம என்ன வாழ்க்கையில சம்பாதிக்கணும் சொல்லுங்க?
அந்த பையனை கார்னர் பண்ணி அந்த பையனுக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும், படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அந்த பையன் படமே வரக்கூடாது. இதே மாதிரி அவளுக்கு மாறி 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 பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படி ஒரு குற்றத்தை வந்து சிலம்பரசன் பண்ணிட்டார்? அப்படி என்ன குற்றம் பண்ணார் அவர்? ஏதாவது பப்ளிக்கா போய் அவர் ஏதாவது பேசினாரா? ஏதாவது பெண்களை வந்து தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்கிறாரா? இல்ல வந்து ஏதாவது இது பண்ணிருக்காரா? மீட்டிங்ல பேசியிருக்காரா? இல்ல மைக்கு பிடிச்சி சொல்லியிருக்காரா? இல்ல வந்து ஏதாவது பேட்டியில கொடுத்திருக்கிறாரா? இல்ல வந்து திரைப்படத்துல ஏதாவது பண்ணிருக்கிறாரா? எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுல வந்து ஏதோ சின்ன பையன், அவர் கல்யாணம் கூட ஆகல, அவருக்கு ஏதோ பசங்களோட வந்து பண்ணிக்கிட்டு அவர் ஏதோ விளையாட்டா பாட்டு பண்ண ஒரு பாடல், அதுவும் அவர் தேவையில்லைன்னு பீட் சவுண்ட் போட்டு தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஒரு பாடல். அது அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய ஒரு குற்றம் பண்ணிட்டா மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டு வாசல்ல கேமராவும் கையுமா, என்னமோ வீட்டுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். 24 மணி நேரம் கேமரா கையோட வீட்டு வாசல்ல இருந்தா அப்புறம் நாங்களா பெண்கள் எங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு வீட்டுல? என் சொந்த வீட்டுல என்னால வீட்டு வாசல்ல கோலம் போட முடியல, எங்களுக்கு தண்ணி தெளிக்க முடியல, வீட்டுல அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறோம். அவர் என்ன அப்படி ஒரு தப்பு பண்ணாரு? அப்படி போலீஸ் தேடுற அளவுக்கு என்ன தவறு? அப்படியே போலீஸ் தேடினா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எங்கேயும் வந்து தமிழ்நாட்டை விட்டோ இந்தியாவை விட்டோ அவர் எங்கேயும் ஓட மாட்டாரு. என்ன என் பையன் தானே வேணும், யாருக்கு வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு வேணுமா? எந்த போலீஸ் கிட்ட வேணாலும் ஒப்படைக்கிறாங்க, வச்சுக்கோங்க. நீங்க என்ன நாடு இது? ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை வீட்டுல கூட பிரைவசி இல்லைன்னா எதுக்காக இந்த நாட்டுல நாங்க இருக்கணும் சொல்லுங்க? ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லைங்க, வீட்டுல நிம்மதியா வாழ முடியலைங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் யாருமே எங்க பக்கம் நியாயத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு திருடப்பட்ட ஒரு பாடல், இது தூக்கி எறியப்பட்ட ஒரு பாடல், இது பீட் சவுண்ட் போட்டு மறைக்கப்பட்ட ஒரு பாடல். இப்படி இருக்கும்போது அந்த பையனை கார்னர் பண்ணி 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 என்ன வேணும் உங்களுக்கு? என் பையனோட உயிர் வேணுமா? எடுத்துக்கோங்க. இல்ல அப்படி வளர்த்த பையனுடைய தாயோட உயிர் வேணுமா? நான் கொடுக்க என் உயிரை என் பையனுக்கு நான் கொடுக்க, எடுத்துக்கங்க. இதுங்க பிரச்சனை உங்களுக்கு? சிலம்பரசன் உயிர் வேணுமா? ஒருத்தர் சொல்றாரு சிலம்ப தூக்கல போடணும். இல்லங்க என் பையன் என்ன தூக்கல போடுறது? என்னங்க அந்த பையன் பண்ணிட்டான்? என்ன தவறு பண்ணிட்டான்? என்ன ஒரு தாயா அந்த பையனை வளர்த்தவன் நாங்க, என்ன தூக்கல போடுங்க. என் மகன் தவறு பண்ணிருந்தா என்ன தூக்கல போடுங்க, நான் வரேங்க. எந்த இடத்துக்கு வரணுங்க? என்னங்க நாடு இது? ஒரு நாட்டுல ஒரு நிம்மதி, ஒரு வீட்டுல எங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, குளிக்க முடியல, வாசலுக்கு வெளியில வர முடியல. எந்த நேரம் கேமராவை கையுமாவே நின்றுட்டு இருந்தா நாங்க எப்படிங்க பூமியில வாட்டுறது? எனக்கு வேணாங்க. இந்த தமிழ்நாட்டுல தான் இப்படி இருக்குன்னா தமிழ்நாடே வாழாது, என்ன விட்டுருங்க. நான் என் குடும்பத்தோட எங்கேயாவது போறேன்னா எனக்கு இந்த தமிழ்நாடே வேண்டாம். ஆனா என்ன வாழ வச்ச தமிழ்நாடுங்க, இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இருந்தாலும் என் பிள்ளைய வந்து இப்படி தூக்கல போடணும்ன்ற அளவுக்கு கங்கணம் கட்டி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நான் என்ன பாவம் பண்ணோம்?